ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் கைஸ். ஆன்லைனில் இருக்கிற ஒரு ஈஸியான அதே மாதிரி பெசிவ் இன்கம்மை ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் வந்து நீங்கள் மொபைலில் அல்லது கேமராவில் எடுக்கிற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை வந்து நீங்கள் ஆன்லைனில் செல் பண்ணிக்கொள்ளலாம் இந்த வெப்சைட் ஊடாக. ஸோ நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டி அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுல ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுல நல்ல ஒரு டேலண்ட் ஒன்று இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கும் இங்கே மணி மேக் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஒன்று இருக்குது. அதை இவங்க தராங்க. ஸோ இவங்கள்ட்ட ஆல்ரெடி நல்ல ஒரு விசிட்டர்ஸ் மார்க்கெட் பிளேஸ் 40 மில்லியனுக்கு மேலே விசிட்டர்ஸ் இருக்கிறாங்க எவ்ரி மந்த். ஸோ அதில் இருந்து நீங்கள் என்னென்னா உங்களோட கிரியேஷனை நீங்கள் கண்டினியூஸாக கன்சிஸ்டண்டாக செய்துட்டு வர போகக்குள்ள உங்களுக்கு வந்து இங்கே ஏர்னிங்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும், உங்களுக்கு சேல் ஆகும். அந்த சேல்ஸ் வந்து ரெண்டு வகையில் சேல் ஆகும். ஒன்று வந்து நீங்கள் ஒரு ஏர்னிங்ஸ் இப்போ இவங்க வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரீமியம்னு ஒரு ஆப்ஷன் கன்செப்ட் ஒன்று இருக்குது. ப்ரீமியம்னு ஒரு சொன்னால் இப்போ இதை வந்து ப்ரீமியம் பர்ச்சேஸ் என்ன செய்வாங்கன்னா இவங்க தான் ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, அது இந்த வெப்சைட்டில் நான் அடோபியில் சொல்கிறேன்னா அடோபி தான் நம்மளோட கிளாஸில் நாங்கள் டீச் பண்ணுற வெப்சைட். பட் இதை விட சில வெப்சைட்ஸ்கள் இருக்குது. நீங்கள் உதாரணத்துக்கு டிபாசிட் ஃபோட்டோஸ் எடுத்தீங்கன்னு ஒரு சொன்னால் அதே மாதிரி .5 ஒரு சொல்லிட்டு அங்கே வேணால் நாங்கள் தான் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இமேஜை வந்து லார்ஜில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறேன்னா $249 அல்லது ஸ்மாலில் டவுன்லோட் பண்ணுறேன்னா $119 எடுப்பாங்க. ஓகேயா? ஸோ இது வந்து ரியல் இமேஜா இமேஜாங்கிற கன்செப்டை நம்ம இது பண்ணலை. பட் வந்து இவர் வந்து இந்த ஃபோட்டோஸை இதுக்கு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாருன்னா இது வந்து இது வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும், இது ஒரு ஏஐ. ஸோ இதுக்கும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் வந்து ஏஐ யூஸ் பண்ணி செய்கிறோம். இல்லை எனக்கு வந்து நல்ல ஒரு டேலண்ட் இருக்குது ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுல, மொபைலில் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் டேக் பண்ணுற ஃபோட்டோஸுக்கும் நீங்கள் ஏர்னிங்ஸ் இருக்குதா. ஸோ பாருங்கள், இதில் வந்து நீங்கள் ஃப்ரீ ட்ரையல் எக்ஸஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி பெய்ட் ட்ரையலும் கொடுத்துருக்காங்க. பட் பெய்ட் ட்ரையலில் உங்களுக்கு நீங்கள் இது பண்ணால் $1 $2 ஈவன் $5 சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு $5 மேலேயும் சேல்ஸ் நடந்திருக்குது. ஸோ இதில் இருந்து எப்படி நம்ம ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறோம். அதில் இங்கே ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால் சில் ஹவுட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. இது ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு இது. ஓகே, சில் ஹவுட்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ இந்த சில் ஹவுட்ஸை எப்படி கிரியேட் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக நம்ம இதில் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இது இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் நான் மெயினாக சில பிளாட்ஃபார்ம்ஸில் சொல்கிறேன். பட் நம்ம வந்து கண்டினியூஸாக அது எப்படிங்கிறத பார்ப்போமா. சில் ஹவுட்ஸ் இங்கேயும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி சட்டர் ஸ்டாக்லையும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் சில் ஹவுட்ஸ். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம சில் ஹவுட்ஸ்ன்னு சொல்லுவோம். நீங்கள் இது சி பண்ணுறீங்களா பார்க்குறீங்களா, இந்த இருக்குது, இதுதான் சில் ஹவுட்ஸா. ஓகே, இங்கே பாருங்கள், சும்மா 10 பேஜஸ்க்கு இருக்குது. ஸோ இந்த ஒரு சில் ஹவுஸோட ப்ரைஸஸ் இது வந்து $34. ஸோ இதுவும் உங்களுக்கு இதுக்கு அதாவது நீங்கள் இந்த அவங்க பர்ச்சேஸ் டவுன்லோட் பண்ணாங்கன்னா பர்ச்சேஸ் மீட் டவுன்லோட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இது வரும். ஓகே, ஏர்னிங்ஸ் வரும். ஸோ இதில் வந்து ஈஸி சில் ஹவுஸ், சிங்கிள் சில் ஹவுஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி இதான சில் ஹவுஸும் இருக்குது. இது ஒரு 10 இமேஜ் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு $2, ஸோ $14 அப்படின்னு சில ப்ரீமியம், இதுலேயும் ப்ரீமியம் இருக்குது பாருங்கன்னா. ஓகே, ரைட். ஸோ இதை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுவோம்னு சொல்லி பார்ப்போம். இதை வந்து நாங்கள் இது இந்த இவங்க சட்டர் ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஏஐ அலோட் பண்ண மாட்டாங்க. பட் வந்து நம்ம ட்ரீம்ஸ் டைமோ அதே மாதிரி நீங்கள் இவங்களோ யாரோ அடோபியோ வந்து உங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ நாங்கள் ஆன்லைன் மணி மேக்கிங் கான்செப்டில் 2 வகையான மணி மேக்கிங்கை பொதுவாக இது பண்ணுவோம். ஒன்று வந்து ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம், இன்னொன்று பேசிவ் இன்கம் ஸ்கீம். ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ங்கிறது நாங்கள் ஜாயின் பண்ணதுமே அங்கே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த ஜாப்ஸ் எடுத்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு மணியை மேக் பண்ணுறது. ஓகே, அடுத்தது வந்து பேசிவ் இன்கம் என்னென்னா நாங்கள் ஒன் டைம் தான் ஒர்க் பண்ணுறோம், எங்களுக்கு லைஃப் லாங் வந்து ஏர்னிங்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இதுதான் இதுதான் கான்செப்ட். ஸோ இதில் நீங்கள் ஆன்லைன் மணி மேக்கிங்கில் என்ட்ரு ஆகுறீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்ட்டில் என்ட்ரு ஆகுறீங்கன்னு சொன்னால் அல்லது உங்களுக்கு ஒரு முறையே தெரியுது இல்லை ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறதுக்கு ஒரு முறையே தெரியுதுன்னா நீங்கள் எப்படி அந்த முறையை உருவாக்கணும்னா ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் தான் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு என்ட்ரு ஆகணும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் பேசிவ் இன்கமுக்கு மாறணும். எடுத்ததுமே நீங்கள் பேசிவ் இன்கமில் இறங்கினீங்கன்னு ஒரு சொன்னால் இது என்ன கான்செப்ட்னா ஆக்டிவில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அங்கே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே, அதை எடுத்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. பேசிவ் இன்கமில் என்ன செய்வீங்க அப்படின்னு சொன்னால் ஒர்க் பண்ணுவீங்க, ஆனால் ஏர்னிங்ஸ் உங்களுக்கு அவர்கிட்ட கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன்னா இப்போ நீங்கள் யூடியூப் எடுத்தீங்கன்னா யூடியூப்பில் ஒரு பேசிவ் இன்கம் ஸ்கீம் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு வீடியோஸ் போடுவோம். ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோவே உங்களுக்கு வந்து மில்லியன் கணக்கான அந்த 4000 வாட்சிங் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டு வந்தாலும் உங்களுக்கு மானிடைஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு கொஞ்சம் காலம் உங்களுக்கு போனால் அவங்க சில கிரைட்டீரியாஸ் வச்சிருக்கிறாங்க. அந்த கிரைட்டீரியா எப்படி இருக்கணும்னு ஒரு சொன்னால் நீங்கள் நல்லா இதை பொதுவாக புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த கிரைட்டீரியாவை நான் எப்படி சொல்கிறேன்னா, ஓகே, நீங்கள் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறது இன்னொரு நபர் ஒன்றும் அந்த சைடில் இருக்காது. யாருன்னா அவர் வந்து எம்ப்ளாயர். இந்த எம்ப்ளாயருக்கு வந்து உங்களோட ஒர்க்கால் வந்து ஒரு இன்கம் ஒன்று வரணும். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். அந்த இன்கம் வந்து அவருக்கு ஸ்டபிளாக எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் அந்த பிஸ்னஸுக்கு தேவையான ஒரு நபருங்கிறத நீங்கள் ப்ரூஃப் பண்ணினீங்கன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக லாங் டைம் இதில் சர்வே ஆகலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் இது எப்போ தெரியுமா ப்ரோக் ஆகும், நீங்கள் ஓவர் நைட்டில் ரீச் ஆகிற குயிக்காக ரிசல்ட்ஸை எதிர்பார்க்குற ஷார்ட்கட் மெத்தட்ஸுகளை தேடுறேன்.
ஓகே, அப்படி இல்லாம ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் ஒரு காலம் வந்து தேவைப்படும். இப்போ நீங்க உங்களோட பிள்ளை வந்து டாக்டர் ஆகணும்னு ஒரு சொன்னா நீங்க போய் மொண்டசரியில கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னா, அப்படி இல்லைன்னு ஒரு சொன்னா இல்ல எனக்கு இந்த மொண்டசரி போறது இதெல்லாம் சரி வர டைரக்டா நான் வந்து மெடிக்கல் காலேஜ்லேயே கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு சொல்றது சரியா வருமா? இது நீங்க யார் மினிஸ்டர் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, மொண்டசரி படிச்சு கிரேட் 1 படிச்சு அது அந்த முறைப்படி தான் வரணுமே தவிர நீங்க அது இல்லாம எந்த ஒரு ஷார்ட் கட் மேட்லயோ எந்த ஒரு குயிக் ரீச்சுமோ அங்க வந்து உங்களுக்கு புரியுது. இப்போ அந்த கன்செப்ட் உங்களுக்கு சரியா புரியுது, அது முறையாக தான் போகணும்னு சொல்லி ஃபெயில் வாங்கினா ஒரு காலகட்டத்தில் ஸ்ரீலங்கா ஸ்டடீஸை சொல்கிறேன், ஒரு காலத்தில் ஃபெயில்ங்கிற கன்செப்ட் இருக்கு, அவங்க திரும்ப அதே வகுப்பில் போட்டுருவாங்க. இப்போ கிரேட் 10 படிச்சு அந்த பிள்ளை அந்த சரியான அச்சீவ்மெண்ட் ரீச் பண்ணலன்னா திரும்ப அந்த அடுத்த வருஷம் 10 படிக்கணும். அப்படி அதெல்லாம் எக்ஸப்ட் பண்ணக்கூடிய ஒரு சமூகம் மட்டும் இருந்துச்சு. பட் இது இந்த ஆன்லைன் ஒர்க் இங்கே ஒர்க் பண்ண போகிறனா தான் இந்த பிள்ளைக்கு அது சரியாக வருது இல்லை. ஸோ அதனால நீங்கள் உங்களுக்கு அந்த நாலேஜ் வர மட்டும் கண்டினியூஸாக நீங்கள் இதில் பெர்ஃபார்ம் பண்ணணும், ஒரு காலம் வந்து எடுக்கணும். ஸோ இப்படி யோசிக்காம நீங்க இதை பெர்ஃபார்ம் பண்ண நினைச்சிங்கன்னு ஒரு சொன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஃபெயிலியர். ஸோ அதை நீங்க சரியா புரிஞ்சு கொள்ளுங்க. ஸோ இதுல வந்து ஒர்க் பண்றதுல கொஞ்சம் நாலேஜை அப்லோட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, இப்போ ஏஐன்றோட சொல்லி கான்செப்ட் வந்து இந்த ஏஐ முழுமையாக உள்ளடக்கினா தான் இது இருக்கும். ஸோ இதை நாங்கள் சரியான ஒரு கைட் பண்ணி சரியான ஒரு சிஸ்டமேட்டிக்காக செய்து ஒரு கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா மணி மேக் பண்ண பாருங்க, சர்வே கம்ப்ளீட் பண்ண ஒரு மொபைல் ஃபோன் ஒன்றை வச்சுட்டு ஒரு நாளையிலே இவர் வந்து 4 சர்வே கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. இந்த அமௌண்ட்டை பாருங்க, இவர் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் இதில் $1, இதில் $1.5, இதில் 1.05, இதில் 1.02, இதில் வந்து $0.43, இதில் வந்து $0.31, இதில் வந்து $1.25. அப்போ ஒரு சர்வே மூலமாக ஒரு 5, இதுவும் பாருங்க 7:45 2 சர்வே 7:45 அவர் 2 சர்வே கம்ப்ளீட் பண்ணிட்டார். ஓகே, அடுத்தது எகெயின் பாருங்க 6:19. ஓகே, அடுத்தது பாருங்க 12:10. அப்ப இவருக்கு அந்த அந்த நாளைக்குள்ளேயே சர்வே. இது எப்படின்னா இவர் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மர், கிளாஸ்ல இருக்கிற ஃபாரின்ல இருக்கிறாரு, இவர் அந்த பிசினஸுக்கு தன்னை உறுதிப்படுத்திட்டாரு. அதே மாதிரி இவர்கிட்ட இருந்து வார ஃபீட்பேக், இவர்கிட்ட இருந்து வார ஒர்க்குக்கு வந்து அந்த பிசினஸ் வந்து நல்லா டிபெண்ட் ஆகிட்டு. அப்போ இப்படி உங்களில் டிபெண்ட் ஆகணும். இது நீங்கள் $0.01 உங்களுக்கு தந்தாலும் சரி, $600 தந்தாலும் சரி, நீங்கள் பண்ணுற ஒர்க்கை ஒரு 2% உங்களோட கடைக்கு நீங்கள் ஒர்க்கு எடுக்கிறீங்க, உங்களோட பிளேஸுக்கு ஒர்க் எடுக்கிறீங்க, 2 பேருக்கும் ஒரு ஒர்க் கொடுக்குறீங்க. ஸ்டார்ட்ல நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நீங்கள் குவாலிஃபிகேஷன் டிகிரி குவாலிஃபிகேஷன் போனாலும் உங்களுக்கு ட்ரைனிங் தந்து அதில் ஒரு சேலரியும் கூட தான் தருவாங்க. ஓகே, நீங்க என்னன்னா உங்களோட லாங் டேர்ம் ஃபோக்கஸுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு நீங்க படிச்ச ஸ்கில் தான் தெரியுமே தவிர உங்களோட ஒர்க் தெரியாது தானே. அந்த நிறுவனத்துக்கு உங்களோட ஒர்க் தெரியாதுன்னு சொன்னா நீங்க ஸ்கில் பர்சன் ப்ரூவ் பண்ற அந்த ஒர்க். அப்ப அது மட்டும் நீங்க என்ன செய்யுங்க, இதுல நீங்க கொஞ்சம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை காட்டுறதுக்கு தயாரா இருங்க. ஓகே, அப்படி நீங்க காட்டினீங்கன்னு சொன்னா தானாவே உங்களுக்கு ஜாப்ஸ் கூட மெயின் அந்த வெப்சைட்ஸ் என்ன செய்யணும், சில விஷயங்கள் உங்களுக்கு ஷடோ பண்ணி தான் வச்சிருக்கு. ஷடோ பண்ணி வச்சுட்டு நீங்க பெர்ஃபார்ம் பண்ணா தான் உங்களுக்கு அது பூஸ்ட் பண்ணும். அப்படி இல்லைன்னு சொன்னா இதுல ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, புரிஞ்சு கொள்ளுங்க. இதை நீங்க ஆன்லைன்ல மணி மேக் பண்ற யாரா இருந்தாலும் சரி. ஓகே, அதே மாதிரி நீங்க ஆஃப்லைன்ல போயிட்டு ஒரு பிளேஸ்ல ஒர்க் பண்ணாலும் சரி, சில ஆட்கள் ஒர்க் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஜொப்பே வருது இல்லை. அதே மாதிரி சொல்லுவாரு, நான் ஒர்க் பண்ற போற பிளேஸ்ல என்ன கொஞ்சம் இதா பாக்குறாங்க, எனக்கு இது செய்ய பாக்குறாங்க, எனக்கு அந்த சேலரி என்ன கம்பேர் பண்ணக்குள்ள இந்த குவாலிஃபிகேஷன் மற்ற ஒரு குவாலிஃபிகேஷன் சேமா தான் இருக்கு, பட் அவரை வந்து பூஸ்ட் பண்றாங்க, எனக்கு வந்து அந்த பூஸ்ட் கிடைக்குது இல்லை. இப்படியெல்லாம் நீங்க யோசிச்சிங்க, நான் இதுல ஒரு பேக் ஒன்று இருக்கேன்னு சொன்னா அந்த பிசினஸ் வந்து நீங்களாவே விளையிட்டு போகணும்னு சொல்லி நினைச்சா அப்படித்தான் செய்யும். ஓகேயா, ஸோ அது எந்த பிசினஸ் எப்படி செய்யணும்னு தெரியல. ஆன்லைன் கான்செப்ட்ல அப்படி இருக்கு. அவனுக்கு வந்து உங்களுக்கு சில ஜாப்ஸ் ஷோ பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து யார் தேவை, அவனோட ஒர்க்கை குயிக்காக கம்ப்ளீட் பண்ணணும். குயிக் அவசரமான சொல்லி விஷயம் என்னன்னா, நீங்க வேகமாக இருக்கீங்க, சரியான ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணுமா, அந்த கான்செப்ட் தான். ஓகே, இதில் பாருங்க நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்கு. இவர் வித்ட்ரால் ரிசீவ் பண்ணிருக்கிறாரு. ஓகே, ஒரு வித்ட்ரால் ரிசீவ் பண்ணுறா. அதே மாதிரி நீங்கள் இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரீஸில் இருப்பீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் சர்வே கேம் செக் பண்ணுறது. இது ஒரு வெப்சைட் தான். ஒரே வெப்சைட்டில் உங்களுக்கு அஃபிலியேட் பண்ணலாம், டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணலாம், அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணலாம், கேம் செக் பண்ணலாம், சர்வே கம்ப்ளீட் பண்ணலாம். எல்லா ஜாப்பையும் ஒரே இடத்துல செய்யக்கூடிய மாதிரி கான்செப்ட். நீங்கள் பாருங்கள், எவ்ரிடே $24 ஸ்ரீலங்காவில் ஒரு ஏர்ன் பண்ணுறாரு, அவருக்கு $6 போனஸ். ஓகே, இப்போ பாருங்க, இவர் சர்வே கம்ப்ளீட் பண்ணாரு, ஸ்ரீலங்கா மெம்பர் சர்வே கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. இது வந்து சர்வே கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக்ல $10 எடுத்திருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட் ஏர்னிங் ரிசீவ் பண்ணிருக்காங்க. இவங்க $10 ஏர்ன் பண்ணிருக்காங்க. இது வந்து $481 ரீச் பண்ணிருக்காங்க. இப்படி நீங்க இதை பாருங்க, சர்வே ஒரு நாளைக்கே 2 சர்வே ஸ்ரீலங்கா மெம்பர். ஓகே, இப்படி நிறைய வித்ட்ரோல், ஒரு கவர்மெண்ட் ஒர்க்கர் இதில் ஒரு வித்ட்ரோல் ஈடுபட்டிருக்கு. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய வித்ட்ரோல் ஈடுபட்டிருக்கு. நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 50 டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் வந்து அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. டெலிகிராம் சேனல் எக்ஸஸை வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதே மாதிரி சோஷியல் மீடியா பயோஸில் போட்டிருக்கிறேன், செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நீங்களும் ஆன்லைனில் இந்த ரிஸ்க் இல்லாமல், ஓகே, இந்த என்னடா ஓவர் நைட்டில் ரிச் ஆகணும், ஷார்ட் கட் மெத்தட் அப்படி ஏதாவது கேரண்டிஸ் எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு சூட்டபிள் இல்லை. ஓகே, யாரெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பரான கைடன்ஸை எதிர்பார்த்து டெடிகேஷனாக கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ண எதிர்பார்த்துருக்கிற பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப சூட்டபிளான கன்செப்ட்.
ஓகேயா. ஸோ இது வந்து சில ஆட்கள் ஒரு வெப்சைட்ல இது பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, அன்னைக்கே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அன்னைக்கே விட்டுருக்கலாம். ஏன்னா ஒரு நாலேஜ் உள்ள ஆட்கள் வந்து அந்த விஷயம் தெரிஞ்சாக்கள் வந்து அப்படியும் இருக்கு, ஹிஸ்ட்ரி இருக்கு, நான் பின் பண்ணி வச்சிருக்கேன், செக் பண்ணிக்கொள்ளுங்க. இது லக் கன்செப்டோ ஃபேக் கன்செப்டோ இல்லை, சரியான கைடன்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் சரியான ஆக்ஷன் ஒன்று போட்டு ரிசல்ட்ஸை கைட் பண்ணணும். வாட்ஸ்அப் கண்டக்டருக்கு சம்பந்தமான மோர் டீட்டெயில்ஸுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மொபைலில் ஒரு கன்செப்ட் ஒரு விஷயத்தை காப்பி பண்ணவே முடியாமல் இருக்கிற ஆட்கள்லாம் ஏர்ன் பண்ணிருக்காங்க. அப்போ அவங்க எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணக்குள்ள நிறைய பேர் நிறைய விஷயங்கள் எபிலிட்டி எல்லாமே இருக்குது, ரிசோர்ஸ்லாம் அதை வச்சு பெர்ஃபார்ம் பண்ணலாம். இதில் உங்களோட கன்சிஸ்டன்டான எஃபர்ட் தான் கட்டாயம் முக்கியமாக. இதில் டிகிரியோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ தேவையில்லை, ஒரு ஸ்மார்ட்டான கைடன்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் சரி. மொபைல் ஃபோன் இருந்தாலும் தாராளமாக பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதெல்லாம் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன், செக் பண்ணி கொடுங்க. எந்த ஒரு வெளியில் மழையோ வெயிலோ எந்த ஒரு காலநிலை இருந்தாலும் வீட்டுக்கே இருந்தே மணி மேக் பண்ணுறதுக்குரிய ஒரு மோஸ்ட் சூட்டபிள் வே ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதுலேயும் இந்த ஆன்லைன் ஜாப் முக்கிய பங்கு வகிக்குது. ஓகே, நாங்கள் 6+ இயர்ஸ் பிஸ்னஸில் இருக்கிறோம், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கிறாங்க, ஹவுஸ் ஒய்ஃப், கவர்மெண்ட் ப்ரைவேட் ஒர்க்கர், வேர்ல்டு வைடாக நீங்கள் எங்கே இருந்தாலும் பெர்ஃபார்ம் பண்ணலாம். சும்மா 1500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. 3000க்கும் மேலே ஸ்டூடெண்ட்ஸில் ப்ரூஃப்ஸ் இருக்குது. மொபைல் ஃப்ரெண்ட்லி மெத்தட் தான். 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன் வெப்சைட், ஏஐ இன்கம், ஃப்ரீலான்சர் ஒரு சொல்லி எல்லாமே வந்து ஒர்க்கிங் மெத்தட். ஓகே, நான் இப்போ சொல்ல போகிறது வந்து என்னோட கிளாஸில் இருக்கிற ஏஐ இன்கம் கன்செப்ட் தான். அதே மாதிரி இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடிங்கோ எதுவுமே இல்லை. நீங்கள் 100% எல்லாமே ரிஸ்க் ஃப்ரீயாக, எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லையா. நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா ஒர்க் இருக்கும், இல்லைன்னா இல்லை. ஓகே, அதே மாதிரி இதில் ரியல் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங் மொபைல் ஏர்னிங் ப்ரூஃப் இருக்குது, அதை செக் பண்ணி கொடுங்க. இந்த இந்தியா, துபாய், கட்டார் இந்த வேர்ல்டில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது, அதை செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி சர்வே எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னா ஒரு வீடியோ ஒன்று இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி ப்ரைவேட் லைசன் உள்ள ஒரு கான்செப்ட், அதாவது நாங்கள் பிடிஎஃப் எக்ஸஸ் ஒன்று வச்சிருக்கோம் பாருங்கள். இந்த பிடிஎஃப் அன்லிமிட்டட் பிடிஎஃப் $1.49 இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம். அந்த அளவுக்கு பிடிஎஃப் எக்ஸஸ். இதில் உங்களுக்கு பிஎல்ஆர் கன்செப்ட் வந்துடும், எல்லாமே மணி மேக்கிங் ரிலேட்டடான. அது என்னன்னு சொன்னால் இங்கே வந்து நீங்கள் இதை வந்து நீங்கள் உங்களோட பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், உங்களோட டீம்ஸ் கிளைண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கொள்ளலாம், கிவ் அவே கொடுக்கலாம், பிராண்ட்ஸ் உங்களோட ஓன் பிராண்டை நீங்கள் இது பண்ணலாம், இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், இதையுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடிட் பண்ணலாம். அதே மாதிரி ரீபர்போஸ் இன்டூ அதர் ஃபார்மேட், ஏதாவது அதர் ஃபார்மேட்டுக்கு நீங்கள் ரீபர்போஸ் பண்ணலாம். அட் தெம் இன்டூ யுவர் கம்யூனிட்டி, உங்களோட கம்யூனிட்டியில் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்களும் ஓத்தரா நீங்களே இது பண்ணி கொள்ளலாம். ஓகே, இவ்வளோ பெனிஃபிட்டை நீங்கள் இது பண்ணலாம், இந்த அன்லிமிட்டட் எக்ஸஸ். ஸோ நீங்கள் தேவையானது இதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாமே யூஸ்ஃபுல்லான பிடிஎஃப்ஸ் தானே. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் வந்து இல்லை நாங்கள் 7+ இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கிறோம், 6+ இயர்ஸாக இருக்கிறோம். பிகினர் ஃப்ரெண்ட்லி டீச்சிங் தான். டே 1 ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். பார்ட் டைம், ஃபுல் டைம், ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி. உங்களுக்கு எந்த ஒரு பொஸ்ஸும் இல்லை, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. எல்லாம் ஒர்க்கிங் மேத் தானே. சோஷியல் மீடியாஸ் இருக்குது, அதே மாதிரி இதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் கூகுளில் வந்துட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணிங்கன்னா எங்களுக்கு சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கேயே வந்துடும். ஸோ இது நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். ஓகே, சோஷியல் மீடியா எல்லாமே இங்கே ஷோ ஆகிடும். அதே மாதிரி இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓவரால் ஷேர் பண்ணிக்கிற இமேஜஸ் இங்கே ஷோ ஆகும். அதே மாதிரி வீடியோஸில் யூஸர்ட்டு நாங்கள் எங்கேஜ் ஆகின வீடியோ ஷோஸ் ஆகும். செக் பண்ணலாம். ஷார்ட் வீடியோஸில் 3 மினிட்டுக்குள்ளே நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற வீடியோ ஷோ இங்கே ஷோ ஆகும், அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் சோஷியல் மீடியா பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டெலிகிராம் ஆக்சஸ், அதே மாதிரி டிக்டாக் பயோலையும் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி யூடியூப் பயோலையும் இருக்கும். அதே மாதிரி யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனையும் நான் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுற இந்த கோர்சஸ் பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க்கும் நான் இங்கே மென்ஷன் பண்ணிருப்பேன். ஸோ நீங்கள் வீடியோவில் கிளிக் பண்ணி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த அன்லிமிட்டட் பிடிஎஃப் எக்ஸஸ், அதே மாதிரி டெலிகிராம் எக்ஸஸ், ஒரு ஏ டூல் வந்து போட்டு கிராவிட்டி ரைட் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல், ஃப்ரீ எக்ஸஸும் இருக்குது. ஸோ செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி டெலிகிராம் கண்டெக்ட், வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்குது, கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்கள் எங்களோட கோர்சஸை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லிங்க் இங்கே இருக்குது. ஸோ இந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் எங்களோட கோர்சஸை நீங்கள் வேர்ல்டு வைடாக எங்கே இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எனக்கு ரெசிப்டை சென்ட் பண்ணிங்கன்னா சரி. அதே மாதிரி நீங்கள் கிரிப்டோவில், ஸ்க்ரீனில், பயனியரில் பே பண்ணணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில், டெலிகிராமில் கண்டெக்ட் பண்ணுங்கள். இது பண்ணுறேன். அதே மாதிரி இல்லை சில டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணுறதுக்கு அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நீங்களும் ஆன்லைனில் இந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் மணி மேக் பண்ணால் கட்டாயமாக வெல்த் ஃபியூச்சர் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். ஸோ நம்ம இந்த கான்செப்ட்டுக்கு போவோம். ஸோ இதில் வந்து என்ன ராயல்ட்டி ஃப்ரீ வெப்சைட்னா என்ன, நீங்கள் உங்களோட ஸ்கில் எப்படி அப்டேட் பண்ணுற இந்த விஷயங்களை நம்ம கண்டினியூஸாக பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் இந்த ராயல்ட்டி ஃப்ரீ வெப்சைட்னா என்னங்கிற கான்செப்டை இது பண்ணணும். ஓகே, நான் இந்த பிஎல்ஆர் பிடிஎஃப் எக்ஸஸில் இந்த அடோபி சம்பந்தமான ஒரு என்டையர் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். இந்த பிடிஎஃப் ஒன்று, இந்த பிடிஎஃபை செக் பண்ணிக்கொள்ளுங்க, இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் நிறைய விஷயங்கள் A to Z கைடன்ஸ் வந்து நான் இதில் கொடுத்துருக்கிறேன். எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, ஒப்டிமைஸ் பண்ணுறது, மெட்டா டேட்டா ஆட் பண்ணுறது, இப்படி நிறைய விஷயங்கள். ஸோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அதில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கேன். ஸோ செக் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லை இதை லைவாக கிளாஸில் படிக்கணும், ஒரு கைடன்ஸ் இருக்குன்னு சொன்னால் கிளாஸ் எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளுங்க. ராயல்ட்டி ஃப்ரீ வெப்சைட்ஸ் என்னன்னு சொன்னால் இதில் இந்த கிரியேஷன் தேவையான ஆக்கள். ஓகே, இப்போ இதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு கிரியேட் பண்ணக்கூடிய, டிசைன் பண்ணக்கூடிய ஆக்கள். ஓகே, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான அசட்ஸை வந்து இங்கேருந்து எடுத்துக்கொள்வாங்க. அப்படி இங்கேருந்து எடுக்கிற அசட்ஸுக்கு வந்து காப்பிரைட் வராது.
இப்போ நான் இங்கே ஒரு இதோட அப்லோட் பண்ணுறேன்னா, இப்போ நான் வந்து இதை அப்லோட் பண்ணி இது எனக்கு வந்து சேல்ஸ் நடந்துருக்கு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இந்த அசட்ஸை வந்து இவர் யாராவது யூஸ் பண்ணுவாங்க, இதை எடுத்து யாருனாலும் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி அவங்க யூஸ் பண்ணும்போது இதுக்கு நான் என்ன செய்யலாம்னா காப்பிரைட் கிளைம் வந்து பண்ணிடலாம். நான் இதை வந்து நான் செக் பண்ணியிருக்கிறேன், பாருங்க சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் பண்ணிடலாம். ஏன் காப்பிரைட் கிளைம் பண்ணிடலாம்னா, நம்ம இதை வந்து அந்த அந்த கான்செப்டுக்காக தான் இதை இது பண்ணுறோம். இப்போ நான் இதை கொடுத்துட்டு யாராவது யூஸ் பண்ணக்குள்ள காப்பிரைட் கிளைம் பண்ணால் எனக்கு வந்து இந்த ஏர்னிங்ஸ் எப்படின்னா, உங்களுக்கு பாருங்க ஒன் டவுன்லோட் இது கண்டினியூஸாக டவுன்லோட் நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இதில் கண்டினியூஸாக டவுன்லோட் நடந்துட்டு இருக்கு. நான் இதில் பின் பண்ணி வச்சிருப்பேன் பாருங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க இங்கே இந்த சேல் பண்ண ஒரே இமேஜ் வந்து $1, $2, $3, $5 இங்கே வந்து டவுன்லோட் நடந்திருக்கு. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படியும் இதில் ஏர்ன் பண்ணுறாங்க. இந்த ஒரே இமேஜை யூஸ் பண்ணிட்டு நிறைய டவுன்லோட்ஸ்கள் நடக்கும். அப்போ அப்படி எங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும்போது நம்ம எப்படி காப்பிரைட் கிளைம் பண்ணுறோம். ஸோ அதனால இது என்னன்னு சொன்னால், காப்பிரைட் கிளைம் பண்ண நம்ம இல்லாது எடுத்து யூஸ் பண்ணுறாங்க, அவங்க பே பண்ணிட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஃபுல் ரைட்ஸ் அவங்களுக்கே வந்துடும். ஓகே, முழுமையான அவங்க யூஸ் பண்ணக்கூடியதுக்கு முழுமையான ரைட்ஸ். ஓகே ரைட். ஸோ அதுதான் இது. அதில் நான் அடோபி நான் நிறைய வெப்சைட்ஸ்கள் யூஸ் பண்ணுறேன். பட் இருந்தாலும் நான் ட்ரீம்ஸ் டைம், அடோபி, அதே மாதிரி Shutterstock, இது மூணையும் சொல்லுவோம். ஸோ நீங்கள் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கும். நான் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். எனக்கு இது அப்ரூவ் ஆகிருக்குது. சில கிராஃபிக் டிசைனிங் நான் செக் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் இது பண்ணுது. அதே மாதிரி இதுலேயும் நம்ம அப்ரூவ் ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ செக் பண்ணி பண்ணுங்க. அதே மாதிரி அடோபிலையும் நமக்கு சேல்ஸ் நடந்துருக்குது. ஸோ இது எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும் பார்ப்போம். அப்போ முதலாவது உங்களுக்கு கான்செப்ட், சும்மா இமேஜை வந்து கிரியேட் பண்ணிட்டு போகிற அப்படி போகக்கூடாது. நீங்கள் என்னத்தை பார்க்கணும்னா, இப்போ நான் சில ஹவுஸுங்கிறது உங்களுக்கு எப்படியுமே சேல் ஆகும். ஆனால் இந்த பொதுவான சில இமேஜஸ் நீங்கள் அப்லோட் பண்ண போகல. இப்போ பாருங்கள், நான் அப்லோட் இமேஜில் போயிட்டு பாருங்கள். இதில் நான் நிறைய பெண்டிங்ல வச்சு சில கான்செப்ட்டுக்கு பாருங்க. இதுல இருக்கிறது எல்லாமே வந்து எப்படின்னா மெடிக்கல் ரிலேட்டடான கான்செப்ட். ஓகே, மெடிக்கல் சம்பந்தமான கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட்கள் இப்படி ஒரு கான்செப்ட் வந்து நீங்க உருவாக்கி எடுக்கணும். ஓகே, அப்படி உருவாக்கி எடுத்து நீங்க இதில் அப்லோட் பண்ணணும். இது ஃபெயிலியர், அதாவது இது வீடியோஸ். ஓகே, இது வந்து டெக் ஃபெயிலியர் கான்செப்டில் எடுத்திருக்கிறேன். இப்படி வந்து நிறைய ஐடியாஸ்களை, நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்களை நீங்கள் எடுத்துகிட்டு தான் இதில் என்ன செய்யணும், நீங்கள் இதில் அப்லோட் பண்ணணும். அப்படி இல்லாமல் சும்மா ஏனோ தானே ஒரு இமேஜ் எடுத்து நீங்கள் அதை அப்லோட் பண்ணிவிட்டு அப்படி இதில் என்ன செய்யலாது, நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அது உங்களுக்கு சேல்ஸ் நடக்காது. ஆனால் நீங்கள் கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணி வந்தீங்கன்னா 100 இமேஜ் பிளேஸ் இதில் வந்துட்டுனா உங்களுக்கு கட்டாயமாக சேல்ஸ் நடக்கும். உங்கள் கன்சிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே ரைட். ஸோ ராயல்ட்டி ஃப்ரீ வெப்சைட்டுங்கிறது வந்து யூசர் தான் யூஸ் பண்ணுற அந்த கிரியேட் பண்ண கிரியேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அசெட்ஸை வந்து இந்த வெப்சைட்ல இருந்து எடுத்துக்கொள்வாங்க. அதுக்கு இவங்க பே பண்ணுவாங்க. அந்த பே பண்ணுறதுக்காக இவங்களுக்கு அந்த ராயல்ட்டி வந்து அவங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ அது அந்த கான்செப்டில் வெப்சைட் தான். இதை நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை சுமார் மந்த்லி இதை விசிட் பண்ணுறாக்களை பாருங்கள், 40 மில்லியனுக்கு மேலே இதை விசிட் பண்ணுறாங்க. ஸோ Shutterstock பார்த்தீங்கன்னு சொன்னால் Shutterstockல 60 மில்லியனுக்கு மேலே மெம்பர்ஸ் இது பண்ணுறாங்க, விசிட் பண்ணுறாங்க. ஸோ ட்ரீம்ஸ் டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமார் 20 மில்லியனுக்கு மேலே விசிட் பண்ணுறாங்க. ஸோ எப்படியா இருந்தாலுமே இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ட்ராஃபிக் இருக்குது. உங்களோட கிரியேஷனை நீங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணால் சரி. ஓகேயா ரைட். அதுதான் இதில் இருக்கிற மெயினான விஷயம். ரைட். ஓகே, அடுத்தது மஸ்ட் லேர்ன். நீங்கள் என்னென்னா இதில் லேர்ன் பண்ணுங்கள். ஸ்கில்லை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். தயவு செய்து இன்னொரு ஆள்றது, நான் சிலவங்களை பார்த்தேன் 500pxன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. Shutterstockல இருக்கிற இமேஜை டவுன்லோட் பண்ணி ஃப்ரீ ஆப்ஷன் சில இமேஜஸ் கொடுப்பாங்க. அதில் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி 500pxக்கு அப்லோட் பண்ணாங்க. என்னது, இங்கே டவுன்லோட் பண்ணி அங்கே அப்லோட் பண்ணுறாங்க. அல்லது ஃபேஸ்புக்கில் சோஷியல் மீடியாஸில் இருக்கிறத எடுத்துக்கொண்டு அங்கே அப்லோட் பண்ணுறாங்க. இது என்ன ஸ்கில்? இந்த ஸ்கில் உங்களுக்கு எவ்வளோ காலத்துக்கு யூஸ் ஆகும்? அப்படி இல்லாமல் இந்த கிரியேஷன் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஏர்னிங் வருது. ஏர்னிங் அந்த சும்மா இருந்துட்டு எப்படி அந்த ஏர்ன் பண்ணலாம்? அதே மாதிரி அது உங்களுக்கு எவ்வளோ காலத்துக்கு யூஸ் ஆகும்? ஓகே, அதே மாதிரி இந்த நொலேஜை பேஸாக வச்சு நீங்கள் இது பண்ணுற உருவாக்குறது தான் பிஸ்னஸ் தான் லாங் டேர்ம் உங்களுக்கு ரிட்டர்ன் தரும். ஓகே, அடுத்தது ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஸ்கில் இருந்தாலும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள். இதை நான் மெயினாக அப்டேட் பண்ண சொல்கிறேன்னா இந்த ஏஐயை அப்டேட் பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணதுமே உங்களுக்காக நாங்கள் சில விஷயங்களை அன்லாக் பண்ணுவோம். என்னென்னா Canva Pro வந்து 1 month ஃப்ரீ எப்படி யூஸ் பண்ணுறேன், கிட்டில்ங்கிறத எப்படி யூஸ் பண்ணுறேன், அஃபினிட்டி GIMPங்கிற ஃபோட்டோஷாப் இல்லஸ்ட்ரேஷனுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஃப்ரீ ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறேன், 12 வெப்சைட்டுக்குரிய ஒர்க்கிங் வீடியோ குரூப், ஏஐ இமேஜ் அண்ட் வீடியோ ஜெனரேட் பண்ணுற டூல்ஸ், அதே மாதிரி ChatGPT, Gemini, DeepSeek, Grok, Q1 இது எப்படி யூஸ் பண்ணுறேன், ப்ரீமியம் PDF மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தந்துடுவோம். அதே மாதிரி அட்வான்ஸ் ஏர்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ், இப்போ இதில் இருக்கிற எல்லா ப்ரீமியம் நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த ப்ரீமியம் PDF எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக தந்துடுவோம். ஓகே, அதே மாதிரி அட்வான்ஸ் ஏர்னிங் ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் டாப் பெர்ஃபார்மர் கைடன்ஸில் எடுக்கலாம். மார்னிங் ஈவினிங் லைவ் கிளாஸஸ்,
access to unlisted வீடியோ access தந்துடும், ப்ரைவேட் டெலிகிராம் access தந்துடும், டெலிகிராம் குரூப், இப்படி ப்ரீமியமான access வந்து உங்களுக்கு எல்லாமே இதில் நாங்கள் உங்களுக்கு அன்லாக் பண்ணி தந்துடும் நீங்கள் இதில் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. ஸோ அப்படி வந்து இதில் அந்த அந்த அட்வான்ஸான பெர்ஃபார்மன்ஸை வந்து நீங்கள் இதில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஒர்க்கை நீங்கள் இன்க்ளூட் பண்ணீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அப்போ நீங்கள் என்னென்னா உங்களுடைய ஸ்கில்லை கூட்டுறதுக்காக ஏஐயை வந்து யூஸ் பண்ணணும். அதுக்குரிய கைடன்ஸை நம்ம கிளாஸில் கொடுத்துட்டு இருக்கிறோமா. ஸோ அதை கட்டாயம் நீங்கள் தேடி படிச்சு போடுங்க. கிளாஸில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணலாம்னு கேட்பாங்க. ப்ளீஸ் நாங்கள் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சரியாக ஒரு முறைக்குள்ள கொண்டு வரதால கட்டாயம் ஃபீஸ் தான் பே பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டில் நீங்கள் ப்ரொஃபைல் எடுத்தாலும் சரி தயவு செய்து இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த ப்ரொஃபைல் அப்லோட் சில பேர் ப்ரொஃபைலே அப்லோட் பண்ணுறாங்கல்ல, ஏன் அப்படி? ப்ரொஃபைல் ஃபோட்டோ உங்களோட ஃபோட்டோ இல்லைன்னாலும் ஒரு லோகோ ஒன்று கிரியேட் பண்ணுங்க. கின்வா யூஸ் பண்ணி சும்மா சின்ன லோகோ ஒன்று கிரியேட் பண்ணுங்க, அதை அப்லோட் பண்ணுங்கள். இதில் எல்லா டீட்டெயிலையும் ஃபில் பண்ணுங்க, கட்டாயமாக ஃபில் பண்ணுங்க. பே அவுட் இன்ஃபர்மேஷன், அட்ரஸ், டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே மெம்பர் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் சட்டர் ஸ்டோக்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்குது. இந்த அக்கௌண்ட் செக்ஷனுக்கு வந்துட்டு அக்கௌண்ட் செட்டிங்கை விட நீங்கள் பப்ளிக் ப்ரொஃபைலில் வந்துட்டு உங்களோட பப்ளிக் ப்ரொஃபைல் இருக்கிற டீட்டெயில், இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது, உங்களோட டிஸ்பிளே நேம், உங்களோட வெப்சைட்ஸுகள், டெக்லைன், கண்ட்ரிபியூட்டர் டைப், லொக்கேஷன், அதே மாதிரி பயோகிராஃபி, இப்படி எல்லாத்தையுமே சோஷியல் மீடியாஸ் இருக்குன்னா நீங்கள் ஷோ பண்ணக்கூடிய சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையும் தயவு செய்து ஃபில் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் ஃபில் பண்ணுறதன் மூலமாக தான் நீங்கள் என்ன செய்யலாம், இதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனுங்கிறத காட்டலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ஏனோ தானோங்கிற ஒரு ஆளாக தான் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி கன்சிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுங்கள். ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் ஒர்க் பண்ணுற ரிசல்ட்ஸ் வர இல்லை. நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ, ஒரு பயணம் கொண்டு போகிறீங்க, ஒரு பிளேஸுக்கு நீங்கள் போகணும், வாகனத்தில் போகிறீங்க, போகும்போது பார்த்தா இடையில ஒரு தடங்கள் ஒன்று வந்துட்டு, இப்போ நீங்கள் அந்த தடங்கள் வந்துட்டு திரும்ப வருவீங்களா, அல்லது நீங்கள் அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி நீங்கள் ஒரு தடங்கள் வரணும்னா முதலாவது ஹெல்ப் வந்து நீங்கள் தான். அதுக்கு பிறகு நீங்கள் தான் யோசிக்கணும், நம்ம யாரோட கண்டெக்ட் வச்சிருக்கோம், யாருக்கிட்ட இதை பேசலாம், அப்படி அதுக்கு பிறகு தான் முடியல. அந்த ஊரில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்கணும், இந்த வழி வேற எப்படி போகலாம், வேற என்ன இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கணும். அது ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் அந்த இடத்துக்கு போய்த்தானே ஆகணும். ஓகே, போய் சேர வேண்டிய இடம் அப்படி இல்லை, அது முக்கியம் இல்லாத இடம்னு சொன்னால் அதில் உங்களுக்கு பர்சனலான சில விஷயங்கள் இல்லை, இது ஒரு நெக்லெக்டாக நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா நீங்கள் திரும்பி வந்துடுவீங்க. அப்படி இல்லை போத்தாமல் இருந்தால் ஏதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு விளங்குமா. அதுக்கு நீங்கள் கன்சிஸ்டண்டாக அந்த எஃபர்ட்டை போட்டுகிட்டே இருக்கணும். உங்களுக்கு முதலாவது ஹெல்ப் உங்களுக்கு நீங்கள் தான். நீங்கள் யூடியூப்ல போய் பார்க்கலாம், அல்லது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள்கிட்ட கேட்கலாம், அல்லது கூகுள் மேப்பை யூஸ் பண்ணலாம். ஐடி நாலேஜ் உங்களுக்கு நீங்கள் படித்த ஒவ்வொரு நாலேஜும் அவர்கிட்ட ஹெல்ப் பண்ணணும். அப்படி இல்லைன்னா தான் நீங்கள் வெளியில் அந்த ஊரில் இருக்கிறாங்கள்ட்ட கேட்கலாம், அல்லது வந்து அதில் சரியான இதுகள்கிட்ட கேட்டு இது செய்து கொள்ளலாம். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அந்த வழி மாறிப்பட்டு வழியால் போகையில அந்த வழியால் போக இயலாத நிலைமை வர போகக்குள்ள அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கிறது உங்களோட பர்சனல் எபிலிட்டியோட இப்படியான சோர்ஸ்களை நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளணும். பட் கன்சிஸ்டண்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபெயிலியர் வந்தாலும் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரீ கம்யூனிட்டி அல்லது பெய்ட் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணால் கட்டாயமாக ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, நீங்கள் எம்மோட கிளாஸில் ஜாயின் பண்ணணுமா, மற்ற கிளாஸில் நீங்கள் எங்கள் ஃபீஸ் கூட இருக்குது, எங்கே நல்லா படிப்பிக்கிறாங்க, எங்கே நல்ல இது, எங்கள் ஃப்ரீ என்ன இது, அந்த கம்யூனிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கம்யூனிட்டியோட இருக்கும்போது தான் நீங்கள் மோட்டிவேஷன் ஆகுவீங்க. ஓகே, அப்படி இல்லாமல் நீங்கள் சும்மா நீங்கள் ட்ரை பார்க்குற இது பண்ணுறதுனா நீங்கள் அதோட உங்களுக்கு முடிஞ்சிடும். பட் கம்யூனிட்டியில் இருக்க போகல நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கிற ஆளுன்னு சொன்னால் இப்போ நீ என்ன ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னால் பார்ப்பீங்க, இந்த சும்மா வீட்டில் இருந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து இதில் பெர்ஃபார்ம் ஏர்ன் பண்ணுறான்னா இது இடத்துல நீங்கள் இது பண்ணுவீங்க. ஸோ இங்கே நான் எப்படி இதை பூஸ்ட் பண்ணுறேன், எப்படி அடுத்த லெவலுக்கு போகிறேங்கிறது அவையை வச்சு நீங்கள் மோட்டிவேட் ஆகுவீங்களா. ஸோ இதையும் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி. நம்ம இப்போ இதுக்கு வருவோம் வீடியோக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் செல் ஹவுட் சம்மந்தமான ஐடியாஸுக்கு நீங்கள் இதில் வந்து ஹை செல்லிங் செல் ஹவுட்ஸ் ஐடியாஸ்னு சொல்லி இதில் நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா இது நிறைய ஐடியாஸுகளை தரும். ஸோ அந்த ஐடியாஸை நீங்கள் இதில் காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, பிஸ்னஸ் ரிலேட்டடானது இது. ஸோ காப்பி பண்ணிவிட்டு நான் கென்வா யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இது பண்ணுவேன், கென்வா பெய்ட் மெத்தட், ஃப்ரீ மெத்தட்டும் இருக்குது, பெய்ட் மெத்தட்டும் இருக்குது. ஸோ மந்த்லி 2000 தான். நான் உங்களுக்கு எப்படி கைட் பண்ணுறேன்னா நீங்கள் பாருங்கள், இதில் ஏர்ன் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு. நான் பாருங்கள் $10 $20 அந்த லிஸ்ட்ல எல்லாம் பாருங்கள், $26 $30 பே பண்ணணும். இது ஒரு $5 தான். இப்போ ஒரு மாதத்தில் நீங்கள் இது ஒரு நாள் ஏர்னிங், அந்த ஏர்னிங்க்கு போனஸ் கொடுக்குறாங்க. அப்போ இது ஒரு மாதத்துக்கு 2000 சிலங்கள் மணி $5 $6 வரும். அப்போ இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் இங்கே இருந்து மணி ஏர்ன் பண்ணிட்டு தான் இங்கே நீங்கள் ஒரு பிஸ்னஸை உருவாக்கணும். ஏன்னா அப்படி நீங்கள் மணி மேக் பண்ணுறதும் ஒரு நாலேஜை பேஸை வச்சு தானே வரப்போகுது. அப்போ அதுலேயும் நாலேஜ் படிப்பீங்க, இதுலேயும் நாலேஜ் இங்கே நீங்கள் அந்த பெசிவ் இன்கம் என்னன்னா ஒரு டைம் ஒன்று எடுக்கும் தானே, அந்த டைம் எடுக்க மட்டும் எந்த ஏர்னிங்ஸுமே இல்லாமல் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண கஷ்டம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டாயமாக ஒரு ஏர்னிங்ஸ் ஒன்று வந்துட்டு இருக்குன்னு சொன்னால் அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகே, ரைட். ஸோ இதுக்கு வந்துடுங்க. இங்கே வந்துட்டு நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஒரு கிரியேஷன் ஒன்று எடுக்கிறேன். ஓகே ஓகேயா, ரைட். இதெல்லாம் டிலீட் பண்ணுறேன்.
ஓகே, இதில் சில செட்டப்ஸ்கள் நான் செய்திருக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சைஸ் எல்லாமே எனக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த எலிமெண்ட்ஸில் முதலாவது வியை வந்து எலிமெண்ட்ஸில் வந்து அதை நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிங்கன்னா சரி, இங்கே வந்து ஒர்க்கிங் சில் ஹவுஸ்ன்னு சொல்லி இங்கே டைரெக்டாக இது பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸில் இங்கே சில ஹவுஸ் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், பிஸ்னஸ் ஒர்க்கிங் தானே, ஸோ இவரை இங்கே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இந்த அரேஞ்ச்மெண்ட் இந்த ஒர்க்கெல்லாம் உங்களோட தனிப்பட்ட இது. ஓகேயா, ரைட். அடுத்து என்னென்னு ஒரு சொன்னால், நீங்கள் சில் ஹவுஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வந்து நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு சொன்னால் இந்த ஐக்கன் போட்டிருக்க இந்த ஐக்கன் போட்டது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காப்பிரைட் இஷ்யூ வரும். இந்த ஐக்கன் இல்லாததுகள் தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேயா, ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நீங்கள் என்னென்னா சில இதுகள், அதாவது இப்போ நான் பிஸ்னஸ் ஒர்க்கிங் சில் ஹவுஸ் வந்து டைப் பண்ணிட்டேன். இங்கே வந்து 1 2 3 4 12 கொலம்ஸ் இருக்குது. இந்த 12 கொலம்ஸுக்கும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். பட் 12 கொலம்ஸுக்கு வரக்கூடிய மாதிரி இதில் இல்லை. ஓகே, ஒரு 3 தான் இருக்குதுன்னு ஒரு சொன்னால் ஒரு 2 தான் இருக்குது. இப்படி ஒரு சூழ்நிலை ஒன்று உங்களுக்கு கென்வாவில் வரும். ஓகே, நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ண இந்த சில் ஹவுஸை செட் பண்ண கொண்டு வருவீங்க. பட் வந்து இங்கே அப்படி இருக்காது. ஓகே, ஸோ இதுக்காக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இன்னொரு ட்ரிக் ஒன்று நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்துருந்து நான் பிஸ்னஸ் ஒர்க்கிங் சில் ஹவுஸ்ன்னு இல்லை, நான் ஒர்க்கிங்கோடு சொல்லிட்டு என்டர் பண்ணுறேன். இதில் கிராஃபிக்ஸுக்கே வரேன். கிராஃபிக்ஸுக்கு வந்து இதில் பிஸ்னஸ் ஒர்க்கிங் ஒரு ஆப்ஷன் ஒன்று நான் எடுக்கிறேன்னா. ஓகே, இதுலேயே ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டைல்ஸ் தேவையானாக்கள் நீங்கள் ஸ்டைல் இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேயா, ரைட். ஸோ இந்த இருக்கிற கிராஃபிக் எடுக்கிறேன். கிராஃபிக் எடுத்து இதில் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறேன். இந்த இப்போ நான் செய்ய போகிற இந்த ஒர்க்குக்கு வந்து கட்டாயமாக நீங்கள் பெயிட் பண்ணியிருக்கிறேன். ஓகேயா, ரைட். வெயிட் பண்ணிட்டு என்ன செய்யறேன்னா இதில் எடிட் கொடுக்குறேன். எடிட் கொடுத்துட்டு என்ன செய்யறேன், இப்படியே லாஸ்ட்டில் எஃபெக்டில் டியூ டோன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் கஸ்டம் டோன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா இதை பிளக்காக மாற்றிட்டீங்கன்னா இது ஓட்டோவாக சில ஹவுஸாக மாறிடும். ஓகே, விளங்குதா எப்படி இதை நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேங்கிறது விளங்குங்களா? ஓகேயா, ரைட். ஓகே, இப்படி நீங்கள் இதை அரேஞ்ச் பண்ணி கொள்ளணும். ஓகேயா, ஸோ இது ஒரு மெத்தட். அடுத்தது இன்னொரு மெத்தட் இருக்குது. என்னன்னு சொன்னால் நீங்கள் இது எங்கே ஷூட் ஆகும்னா இமேஜ் ஜெனரேஷன் வெப்சைட்டு தான் ஷூட் ஆகும். மெஜிக் மீடியாவில் வந்து இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். கிராஃபிக்ஸ்லேயும் நீங்கள் பேஸ்ட் பண்ணல, சாரி கிராஃபிக்ஸில் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு சில் ஹவுஸ் சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே சில் ஹவுஸ் ஷோ ஆகிடும். ஓகே, ஸோ இதிலேருந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த சில் ஹவுஸ் இந்த விஷயத்துக்கு இது சிங்கிள் இன்னொரு சொன்னால் சிங்கிள் பிஸ்னஸ் டீம் ஒர்க்கிங்னால பிஸ்னஸ் டீம் தான் வரணும். இது தனியாக வரக்கூடாது. அல்லது பிஸ்னஸ் மேன் ஒரு கொடுத்தீங்கன்னா தனியாக வரும். ஓகே, நான் திரும்ப ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்னென்னா நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணுறது வந்து உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூ இல்லாததான் இருக்கணும். காப்பிரைட் இஷ்யூவை கொண்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு டவுன்லோட் வந்து பெரிய இஷ்யூவாக வந்துடும். அதை உங்களுக்கு அக்செப்ட் பண்ணவும் மாட்டாங்க. ஓகேயா, ஸோ இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இதை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ண போகல 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் இவங்களுக்கு யாராவது அடோபி ஸ்டோக்கு கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இதுவும் வந்து பெய்ட் மெத்தட்லாம் ஒர்க் ஆகும். அப்படி பெய்ட் மெத்தட் இல்லாதாக்கள் நீங்கள் என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன். ஓகேயா, ரைட். இதில் வந்து டவுன்லோட் கொடுத்துட்டு இதை நீங்கள் எஸ்விஜின்னு சொல்லி இருக்குது. ஓகே, எஸ்விஜியில் டவுன்லோட் பண்ணி கொடுக்கணும். பட் இது பெய்ட் மெம்பர்ஸ். அதே மாதிரி நீங்கள் இது கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் எங்கள் சட்டர் ஸ்டோக்குக்கும் இதை மாதிரி வெப்சைட்ஸுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னா இங்கே பாருங்கள், இவங்களுக்கு கொடுக்க போறீங்கன்னா இதை வந்து நீங்கள் பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணணும். சாரி, பிஎன்ஜியாகவும் சில ஆட்கள் போடுறாங்க. நீங்கள் டிரான்ஸ்பரன்ஸ் பிஎன்ஜியாக போடணும். அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன செய்யலாம்னா ஜேபிஜியாவை இங்கே கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, இதில் வந்து ஜேபிஜி இதை நீங்கள் குவாலிட்டியை கூட வச்சுக்கொள்ளுங்க. அதை இது பண்ணுவாங்க. பட் சைஸை மட்டும் வந்து ஒரு 2.12 அல்லது 2.25 கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, நல்லா பார்த்துக்கொள்ளுங்களா. அடோபி ஸ்டோக்குன்னா எஸ்விஜி, அப்படி இல்லைன்னா இதுக்கு. இப்போ என்னன்னா நீங்கள் சார் எனக்கு எஸ்விஜியில் இது பண்ணுறதுக்கு நான் ஓகே க்ரியேட் பண்ணுற எனக்கு பிரச்சனை இல்லை. பட் வந்து எஸ்விஜியில் டவுன்லோட் பண்ணிடலாம்னா நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க அஃபினிட்டி. ஸோ அஃபினிட்டி வந்து என்னென்னு சொன்னால் கென்வாட தான். இங்கே வந்து நீங்கள் வெக்டர், பிக்சல், லே அவுட் இது 3மே செய்யலாம். கென்வா ஏஐ நீங்கள் இங்கே யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகேயா, ரைட். இப்போ நீங்கள் இங்கே இதை அப்லோட் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் க்ரியேட் பண்ண விஷயத்தை இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு இமேஜ் அப்லோட் பண்ணிட்டு என்ன செய்யணும்னா அப்லோட் பண்ணுறது கண்ட்ரோலோட ஓ கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபுல் வேர்ஷன் எடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் இந்த ஃபைல் ஓப்பன்ங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்குமா, இந்த ஃபைலில் நியூ ஃபைல் அல்லது ஓப்பன் கொடுத்தீங்கன்னு சொன்னால் சரி, நியூ ஃபைலில் ஓப்பன் பண்ணணும். ஓகே, எடுத்துட்டீங்க தானே. எடுத்துகிட்டு என்ன செய்யுங்கன்னா ஒருவேளை இதில் ஏதாவது வெக்டரைஸ் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் வெக்டரைஸை நல்லா இது பண்ணி கொள்ளணுமா, செட்டப் பண்ணி கொள்ளணும். ஒருவேளை அந்த அரேஞ்ச்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, சரி எல்லாமே இருக்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் பார்த்து இது பண்ணி எடுங்க. பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரோக்கை வந்து கூட்டுறனால நீங்கள் கூட்டிக்கொள்ளலாம் தாராளமாக. ஓகே, இதில் ஸ்ட்ரோக். ஓகே,
ஸோ கூட்டிக் கொள்ளலாம். இதை தேவையான இது பண்ணுங்க. இல்லை நான் ஃபோட்டோஷாப்பில் செய்யணும் செய்யுங்க. நான் இப்போ இங்கே வந்தது என்னன்னா, நீங்கள் பிஎன்ஜியில் இங்கே எடுத்தது எஸ்விஜியில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த அறிக்கை இங்கே வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே இந்த எக்ஸ்போர்ட் எஸ்விஜி இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கன் இருக்குது. இந்த ப்ளஸ் ஐக்கனில் எஸ்விஜியோட இபிஎஸ்ஐயும் எனேபிள் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா சில பிளாட்ஃபார்ம் வந்து இபிஎஸ்ஐயும் எக்ஸப்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் இபிஎஸ்ஐயும் இதை இது பண்ணுங்கள். வேற ஒன்றும் நீங்கள் இது பண்ண தேவை. ஓகேயா பண்ணிவிட்டு அதில் இந்த அறிக்கை எக்ஸ்போர்ட் இந்த இபிஎஸ்ஸை கொடுக்காம இந்த எஸ்விஜி இப்போ பாருங்கள் நான் செலக்ட் பண்ணக்குள்ள இது வருதுன்னு. ஸோ எஸ்விஜி செலக்ட் ஆயிருக்கான்னு பாருங்கள். ஓகேயா எஸ்விஜி செலக்ட் ஆகிருக்குன்னா ஓகே. அதே மாதிரி செலெக்ஷன் பர்சன் வந்து ஓல்டு டாக்குமெண்ட் கொடுத்துக்கொள்ளுங்க. எங்களுக்கு எல்லா ஓல்டு டாக்குமெண்ட் தான் தேவை. அதே மாதிரி இங்கே வந்து இந்த ஹைட் வெயிட் நோட்டு சொல்லியிருக்குது. இதை என்ன செய்யணும்னு சொன்னால் 4500 8000 ஓகே. பட் 3375 இங்கே வந்து 6000. இது ஏன்னா இவங்களோட எக்ஸப்ட் ஃபார்மெட்டை தான் நான் இங்கே சொல்கிறேன். ஓகே லொக்கேஷன் கேட்குறாங்க. ஸோ ஆஸ்க் லொக்கேஷன் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் கென்வாவை ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற ஆக்க ஓகே. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இமேஜ் ஜெனரேஷன் சம்மந்தமாக ஒரு வீடியோ ஒன்று போட்டுட்டு நீங்கள் இமேஜ் ஜெனரேட் பண்ணிவிட்டு இதில் மணி மேக் பண்ணலாம். அந்த டாப் 5 இமேஜ் ஜெனரேட்டர் டூல்ஸ் அந்த டூல்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இமேஜஸாக இங்கே அப்லோட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் இப்படி இமேஜஸ் சீசன் வைஸான இமேஜஸ்களை நீங்கள் அப்லோட் பண்ணி வரலாம். நான் செக் பண்ணிவிட்டு வர ஒரு ப்ரொஃபைல் தான் இது. ப்ரொஃபைல் டபுளாக ட்ரிபிளாக யூஸ் பண்ணுறது சில டிப்ஸ் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தையும் நம்ம இது பண்ணலாம். சில விஷயங்களை நாங்கள் கொஞ்சம் சீக்ரெட்டாகவும் இதை வச்சிருக்கிறோம். ஏன்னா அது யூடியூப்பில் சொன்னாலே ஒரு காப்பிரைட் இஷ்யூ அங்கேயும் வந்து ஓகே. ஓகே ஸோ தேவையானது கட்டாயம் வெல்ஃபியர் அகாடமி எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளுங்க. இங்கே கைடன்ஸை நான் சரியாக ப்ரொவைட் பண்ணுவோம். ஏர்னிங்ஸும் உங்களுக்கு கன்ஃபார்மாக இங்கே ஏர்னிங்ஸ் கிடைக்கும். நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணிட்டு ஆக்டிவ் இன்கம் ஸ்கில் பேசிவ் இன்கம்ல இது பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மணி மேக்கிங் சம்மந்தமாக தேடிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ எங்களோட கோர்சஸ் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதே மாதிரி சோஷியல் மீடியாஸையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. யூடியூப்பில் ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று இருக்குது. எமது பாடநெறியில் எவ்வாறு வேலையில் காணப்படும் சுமார் 200 வீடியோ இருக்குது. ஸோ அதில் இது எப்படி எங்களோட கிளாஸில் என்ன டைப் ஆஃப் ஒர்க் இருக்குது என்னங்கிற விஷயம்லாம் இதில் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ள லைவாக ஒர்க் பண்ணிக்கிட்டு அதில் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகே ஸோ தேவையானது வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு